தம்பி, சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு 150 பேருக்கு சமைக்கணும். சமைப்பியா? ஆ, சமைக்கலாங்க. காலையில டிஃபன், லஞ்சு, டின்னர் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ ஆகும்? அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 50,000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாண்ணே. 50,000 ரூபாவா? தம்பி, 30,000 ரூபா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சமைச்சா போதும்பா. ஆனா நீ கேட்ட மாதிரி 50,000 ரூபா நான் வாங்கி கொடுத்துட்றேன். 40,000 ரூபா உனக்கு, 10,000 ரூபா எனக்கு. ஓகேவா? இல்லைண்ணே, என்னாலாம் தரம் இல்லாத சாப்பாடெலாம் சமைச்சு தர முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில ஹோட்டல்லாம் சமைச்சு தராங்க. அந்த ஹோட்டலாக பார்த்து நீங்கள் போய் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. என்னாலாம் முடியாது. அட என்னப்பா, பொழைக்க தெரியாதானா இருக்க? லாபம் வருதுன்னு சொன்னா எந்த ஹோட்டலாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரிலாம் வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்டு தான். தரம் இல்லாமல் சமைக்கிற எந்த ஹோட்டல்காரங்களாக இருந்தாலும் லாபத்துக்கு வேணால் ஓகே பண்ணலாம். ஆனால் என்ன மாதிரி இந்த தொழிலுக்கு உண்மையாக தரத்தோட மட்டும் சமைக்கணும்னு நினைக்கிற எந்த ஹோட்டல்காரங்களாக இருந்தாலும் லாபமாகவே இருக்கட்டும், ஓகேலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேறு ஹோட்டல் பார்த்துக்கோங்க. என்னாலாம் சமைச்சு தர முடியாது. சூப்பர்ப்பா, நீ சொன்ன மாதிரி தரம் இல்லாமல் சமைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உன்ன மாதிரி தரத்தோட சமைக்கிறதுக்கு ஆளுங்க கம்மியாயிட்டாங்கப்பா. இவ்வளோ நேரம் நான் பேசினது என் வீட்டு கல்யாணத்துக்கு தான். அதான் உன்னை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பேசினதை விட 5,000 ரூபா அதிகமாகவே இருக்கு. இந்தா. ரொம்ப நன்றிங்க. அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி தரமான சாப்பாடை சமைக்க போடலாமா?